يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين، فمن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அச்சுட்டாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரையிலும் சரியான அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்க இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, வல்லவன் ரஹ்மான் உங்களையும் என்னையும் படைத்ததன் நோக்கத்தை பற்றி அவனுடைய திருமறையில் பேசுகிறான். அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் நாம் எம்மை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை என்பதாக அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இந்த சத்தம் யாரினுடைய காதுகளில் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதோ, சற்று உங்களினுடைய வேலைகளை ஒரு புறம் வைத்துவிட்டு 5 நிமிடங்கள் அல்லாஹுவிற்காக இந்த உரையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் உங்களினுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால், இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் இல்லை என்று சொன்னாலும் நாளைக்கு மறுமையுடைய நாள் என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளை பற்றி பேசும்போது அல்லாஹுவினுடைய குர்ஆன் பேசுகிறது, யௌம லா தில்ல இல்லா தில்லாஹ். நாளைக்கு நிழலே இல்லாத அந்த மறுமையுடைய நாளில் இப்பொழுது நீங்களும் நானும் அனுபவிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெயிலினுடைய சூட்டை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் வீடுகளுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு அந்த வேர்வை தாங்க இயலாமல், அந்த சூட்டை தாங்க இயலாமல் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஃபேன்களையும் இன்னும் சில குளிர் சாதனங்களையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் நாளைக்கு மறுமையுடைய நாளை பற்றி அல்லாஹுவினுடைய குர்ஆன் சொல்லும் போது, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ நஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அல்லாஹு தஆலா உங்களினுடைய வாய்களுக்கு பூட்டு போட்டு விடுவான். அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா? வ துகல்லிமுனா ஐதீஹிம், உங்களினுடைய இரு கரங்களும் நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களினுடைய வாய்க்கு நாம் பூட்டு போட்டு விடுவோம். உங்களினுடைய கையை பார்த்து சொல்லுவோம், கையை நீ பேசு என்பதாக. அந்த மறுமையுடைய நாளில் நீங்கள் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் உங்களினுடைய கரங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லும். இன்னும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களினுடைய கால்களுக்கு நாம் கட்டளையிடுவோம். நாளைக்கு மறுமையுடைய நாளில் உங்களினுடைய இரு கால்களும் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் ஒன்று சேருவார்கள். அந்த நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஜான் அளவிற்கு அல்லாஹு தஆலா சூரியனை மிகவும் சமீபத்தில் கொண்டு வருவான். கொண்டு வந்து அந்த எந்த அளவிற்கு இருக்கும் என்று தெரியுமா? சாதாரணமாக நிற்கக்கூடிய மண் தரைகள் கிடையாது, டைல்ஸ் கல்லுகள் போட்ட தரைகள் கிடையாது. அந்த மறுமையினுடைய தரையை பற்றி நபி அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். செம்பிலான தரையாக இருக்கும். சூரியன் ஒரு ஜானுக்கு மேலால் வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய குர்ஆன் பேசுகிறது, அந்த நிலையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயை கண்டு, தன்னுடைய தந்தையை கண்டு, ஒவ்வொரு குழந்தைகளும் பெற்றோர்களை கண்டு விரண்டோடக்கூடிய அந்த நாளில் சூட்டின் காரணமாக ஆண் பெண் வித்தியாச வேறுபாடு இல்லாமல் எல்லா நபர்களும் நிர்வாணமாக நிப்பாட்டப்படுவோம். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நிர்வாணமாக நிப்பாட்டப்பட்டோம் என்று சொன்னால் ஆண் பெண் என்ற வேறுபாட்டின் காரணமாக வெவ்வேறு சிந்தனைகள் ஏற்படுமே என்று சொல்லும் பொழுது அழகாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த நாளினுடைய துன்பத்தை பார்த்த பிறகு, அந்த நாளினுடைய துயரத்தை பார்த்த பிறகு, உடலில் இருக்கக்கூடிய ஆடை இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபரை பார்ப்பதற்கு கூட நம்மிடத்தில் நேரம் இருக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நாளை மஹ்ஷரினுடைய பெருவெளியில் அல்லாஹு தஆலா முதலில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆரோக்கியமிக்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? அனிஸ்ஸலாத்தி, உங்களினுடைய தொழுகையை பற்றிதான், என்னுடைய தொழுகையை பற்றிதான் அல்லாஹு தஆலா நாளைக்கு மறுமையுடைய நாளில் முதலில் கேள்வி கேட்பான். எவர் ஒருவர் அந்த தொழுகையினுடைய விடயத்தில் குறைபாடோடு இருந்து விட்டு மரணிப்பார்களோ, அந்த 6 அடி பள்ளத்தாக்கை அடையும் பொழுது தொழுகை இல்லாத ஒரு அநியாயக்காரனாக நீங்களும் நானும் செல்லுவோம் என்று சொன்னால், நாளைக்கு மறுமையுடைய நாளில் அல்லாஹ் கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்களினுடைய என்னுடைய எட்டுக்கள் ஒரு அடி கூட அந்த இடத்திலிருந்து நகராது என்பதாக பேசுகிறான். இந்த உலகத்தில் எங்களுக்கு என்று துன்பம் வந்தால் அரவணைப்பதற்கு மனைவியோ கணவனோ குழந்தைகளோ குட்டிகளோ தாயோ தந்தையோ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில், ஆனால் அந்த நாளைக்கு மறுமையுடைய நாளில் நான் மட்டும் தன்னந்தனியாக நிற்பேன். என்னுடைய தந்தை என்னை பார்த்து விரண்டோடுவார், என்னுடைய சகோதரன் என்னை கண்டு விரண்டோடுவான், என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என்னுடைய தாயும் என்னை கண்டு விரண்டு ஓடுவாள். அந்த நாளில் தான் அல்லாஹ் மட்டும்தான் எனக்கான உங்களுக்கான உதவியாக இருக்க முடியும். இப்படிப்பட்ட அந்த நாளை எதிர்பார்த்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் தொழுகையினுடைய விடயத்தில் பொதுபோக்கான நிலையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் சக்கராத்தினுடைய நிலை இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் தூரமாகி நீங்களும் நானும் மலக்குகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய அந்த நிலை வந்துவிட்டது என்று சொன்னால், அதற்கு பிறகு எவ்வளவு கதறி தௌபாக்களை செய்தாலும், எவ்வளவு அழுது மண்டியிட்டாலும் அல்லாஹுவால் மன்னிக்கப்படாது. எனக்கு தரப்பட்ட இந்த வாழ்க்கை இதோ, என்னுடைய கையை சாதாரணமாக என்னால் நீட்ட முடியும், என்னுடைய கால்களை கொண்டு நினைத்த இடங்களுக்கு என்னால் நடக்க முடியும், என்னுடைய மூளையை வைத்து என்னால் நினைத்ததை சிந்திக்க முடியும், என்னுடைய வாய்களை கொண்டு நினைத்த உணவை என்னால் சாப்பிட முடியும், என்னுடைய உடலினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் என்னால் தனித்தனியாக செயல்படுத்த முடியும். ஆனால் இதனை எல்லாம் செயல்பட வைப்பது யார்? உங்களையும் என்னையும் படைத்த அந்த அல்லாஹ் தான். ஒரு கால் உங்களுக்கும் எனக்கும் காலுக்கு செல்லக்கூடிய இந்த நரம்பை அல்லாஹ் சுருட்டி என்னை படுத்த படுக்கையாக மாற்றுவான் என்று சொன்னால், அந்த அல்லாஹுவிற்கு எவ்வளவு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கால் நடக்க முடியாத, ஒரு குரல் நடக்க முடியாத ஒரு ஊனமுற்றவனாக நான் மாறிவிட்டால் அதற்கு பிறகு திறந்து என்ன பிரயோஜனம்? அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இந்த உரையில் மிக நீண்டமாக பேச வேண்டிய ஒரு உரை, ஆனால் காலத்தினுடைய சூழலை கருதி மிக சுருகிய நிலையில் முடிக்கிறேன். ஆதலால் ஒவ்வொரு நபர்களும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டத நோக்கம் எல்லாம் ஒன்றுதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் பயணிப்பதற்காகத்தான். அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனிதனை படைக்கவில்லை, நான் ஜின்களை படைக்கவில்லை, இல்லா லியஅபுதூன், என்னை வணங்குவதற்காகவே அன்றி இந்த உலகத்தில் நான் யாரையுமே படைக்கவில்லை. அவன் படைக்கப்பட்டது நோக்கமெல்லாம் என்னை வணங்குவதற்காகத்தான் என்று அல்லாஹுவினுடைய குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. ஆதலால் இதோ இந்த வெயிலினுடைய சூட்டை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெயிலை என்னால் தாங்க முடியவில்லை. நாளைக்கு மறுமையுடைய நாளில் உடலில் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்டு அந்த செம்பினாலான தரையில் நிற்கும் பொழுது ஒரு ஜானுக்கு மேலால் அந்த சூரியன் வந்து நிற்கும் என்று சொன்னால் எங்களினுடைய நிலை எப்படியெல்லாம் மாறும்? அந்த நேரத்தில் என்னுடைய தாய் தந்தை என்று எந்த உறவுகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது அல்லாஹ் மட்டும்தான் எனக்கான உதவியாக இருக்க முடியும். ஆதலால் அந்த அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய அந்த நன்றியான அந்த தொழுகையினுடைய விடயத்தில் இதற்கு பிறகும் பொடுபோக்காக இருப்போம் என்று சொன்னால் கட்டாயமாக இந்த உலகத்தில் பிறந்தால் மரணத்தை அடைய போகிறோம். அந்த மரணம் எப்படியும் மரணம். ஆனால் எல்லா மரணத்திற்கும் சக்கராத்தினுடைய நிலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த சக்கராத்தினுடைய நிலை வருவதற்கு முன்னால், மலக்குகளினுடைய அணிவகுப்பை நீங்களும் நானும் பார்ப்பதற்கு முன்னால், அந்த கபரினுடைய இருட்டறையில் உங்களினுடைய உடல் புதைக்கப்படுவதற்கு முன்னால் இதோ தொழக்கூடிய இந்த
தொழுகையில் கண்ணும் கருத்துமாக இருந்து அல்லாஹ்வினுடைய திருப்புறத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.